அவரின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியிலே இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம், இறைவாராதனை செய்கிறோம். இந்த நாளின் இறை இரக்கத்தின் செய்திக்காக ஆவலோடு காத்திருக்கின்ற, யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற எனது அருமை தேவஜனமே, இதோ உங்களுக்காக ஆண்டவர் தருகின்ற இறை இரக்கத்தின் செய்தி. தூய ஆவியானவரின் வழியாக, அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக. நான் இரக்கத்துடன் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன் என்ற வார்த்தையை ஆண்டவர் நேற்றைய தினம் நமக்கு தந்தார். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தருவது, உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு. உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு என்ற உம்முடைய அறிவுறுத்தலுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இறைவனின் வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். ஆமென். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பொறுமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஆமென். ஒரு முறை கூட வாசிக்கலாம். 23ஆம் வசனம். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஆமென். ஆமென். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாலை பொழுதிலே உடைய இறை இரக்கத்தின் செய்தி, ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு என்று சொல்லி, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் என்று நீர் எங்களுக்கு எச்சரிக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் அன்பான குழந்தையே, சில காரியங்களை குறித்து உனக்கு உறுதிப்பட கூற விரும்புகிறேன். சில காரியங்களை குறித்து உனக்கு உறுதிப்பட கூற விரும்புகிறேன். ஆனால் இந்த காரியங்களை குறித்து முதலில் நீ யாரிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவர்களிடம் மட்டுமே நீ சொல்ல வேண்டும். நீ யாரிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அவர்களிடம் மட்டுமே நீ சொல்ல வேண்டும், வேறு யாரிடமும் அல்ல. என் அன்பு குழந்தையே, இந்த இரக்கத்தின் செய்திகள் வழியாக நிறைய ஆன்மாக்கள் தன்னிடம் நெருங்கி வர வேண்டும் என ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் அவரது அன்பு, அவரது இரக்கம் அதிகமாக அறியப்படும். உதவக்கூடும் என்று நினைக்கிறாரோ அவரிடம் இது பற்றி கூறும்படி
உன் ஆன்மாவின் பொறுப்பாளரிடம் சொல். நான் செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தாய், உனது பணி ஜெபிப்பது மட்டுமே. உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு. அப்படி என்றால் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படியான பதில் வருகிறது. வாசிக்க கேட்போம். 24ஆம் வசனம். ஆமென். பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடு நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஒரு முறை கூட வாசிக்கலாம் சகோதரி. பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடு நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென், ஆமென். இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை மகிழ்ச்சி அடை, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. எனவே உன் ஆன்ம குருவுக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடம் விட்டுவிடு என்ற வார்த்தை இந்த நாளில் சிந்தனை. என் குழந்தாய், அனைத்தையும் நீ என் கரங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபி. அனைத்தையும் நீ என் கரங்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். என் கரங்களில் உன்னை ஒப்படைத்து விடு. அதற்காக நீ ஜெபி. அப்போது நீ இறைவனின் அமைதியை பெறுவாய். என் கரம் உன்னை வழிநடத்தும். வேறு எந்த காரியங்களும் உனக்கு அமைதி தரும் என்று தேடாதே. அவை உன்னை துயரத்தில் ஆழ்த்திவிடும். அன்பின் வழியாக, அதாவது கடவுளின் அன்பின் வழியாக நீ திடப்படுத்தப்படுவாய். இன்று அருமையான இந்த காலை பொழுதினிலே நமக்கு கொடுக்கின்ற செய்தி, அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்துடுங்க. அனைத்தையும் அவருடைய கரங்களில் ஒப்படைத்து விட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அனைத்தையும் அவருடைய கரங்களில் ஒப்படைக்கும் பொழுதுதான் இறைவனுடைய அமைதியை பெற முடியும். அவருடைய கரம் நம்மை வழிநடத்தும். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் நடத்துவார். அது உனக்கு அமைதி தரும். உன் துயரத்தில் உன்னை உயர்த்தும். கடவுளின் அன்பின் வழியாக நீ திடப்படுத்தப்படுவாய் என்ற சிந்தனையோடு இந்த ஆன்மீக சிந்தனையை ஒவ்வொரு நாளும் கேட்கப் போகின்ற என் அருமையான தேவ பிள்ளைகளை, கேட்டுக்கொண்டிருக்கின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரை இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிற தேவனுடைய சப்தத்திற்கு செவி கொடுப்போம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் வழிநடத்துவார். அவருக்கு கீழ்ப்படிந்து அனைத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அதற்காக ஜெபிப்போம். அப்போது நீ இறைவனின் அமைதியை பெறுவாய்.
அவருடைய கரம் உன்னை வழிநடத்தும். வேறு எந்த காரியங்களும் உனக்கு அமைதி தரும் என்று நீ தேடாதே. அவை உன்னை துயரத்தில் ஆழ்த்திவிடும். கடவுளின் அன்பின் வழியாக நீ திடப்படுத்தப்படுவாய் என்ற ஆன்மீக சிந்தனையின் மூலம் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக 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 இன்று ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.